வணக்கம் நண்பர்களே. RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறியும் சட்டம். இந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2005 கொண்டு வரப்பட்டது. இந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லிஸ்டே இருக்கு. கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், மெமோஸ், இமெயில், ஒப்பீனியன், அட்வைஸ், பிரஸ் ரிலீஸ், சர்க்குலர், ஆர்டர், லாக் புக், கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து பேப்பர் வடிவிலோ இல்லை இமெயில் வடிவிலோ எது இருந்தாலும் அதை இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலிமா நம்மளால் பெற முடியும். அதே போல் அந்த டாக்குமெண்ட்டுடைய சாம்பிள்ஸும் நம்மளால் வாங்க முடியும். உதாரணமாக ரீசெண்டாக ஒரு RTI ஃபைல் பண்ணாங்க. அது என்னென்னா, கோவிட் வேக்சினால் ஏதாவது பக்க விளைவுகள் வந்துச்சுன்னா அதுக்கு அந்த நிறுவனம் பொறுப்பேற்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நிறுவனம் பொறுப்பேற்காது, வேக்சின் போடுவது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல் பல RTI இருக்குது. இந்த RTI ஆக்ட் மூலிமா பலன் அடைஞ்சவங்க மிக அதிக பேர். நான் கூட 4 RTI வந்து ஃபைல் பண்ணேன். அதற்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு மெயில் அனுப்பிச்சாங்க. அதே போல் டாக்குமெண்ட்டும் என்னுடைய வீட்டு அட்ரஸுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூட RTI ஃபைல் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த RTI மூலிமா உங்களால் பெற முடியும். இந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் நீங்கள் தகவல் பெற ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 2 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் RTI ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் அட்ரஸும் ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டும் போதும். உங்களால் RTI வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோவில் எப்படி வந்து RTI அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூகுளில் RTI டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் அட்ரஸை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு RTIயோடைய ஹோம் பேஜாக போகும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் உங்களுக்குன்னு யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா சப்மிட் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் டிக்ளரேஷன் இருக்கும். அதை நல்லா படித்து பார்த்துட்டு கிளிக் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் தான் உங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட் அண்ட் அபெக்ஸ் பாடின்னு இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதில் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த RTI ரிக்வெஸ்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி இதை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா LDC, UDC போஸ்ட்லாம் பாண்டிச்சேரியில் எடுத்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ LDC, UDCயோடைய போஸ்ட் வேக்கன்சி எத்தனை இருக்குது, இந்த வருஷத்துக்குள்ளே இந்த LDC, UDCயோடைய போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்களா, இது சம்மந்தமாக ஏதாவது கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, இது போன்ற தகவல் தான் இந்த RTIயில் வந்து நான் கேட்க போகிறேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பப்ளிக் அத்தாரிட்டின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது உங்களுடைய பேர், ஜெண்டர், அட்ரஸ், எந்த ஸ்டேட்டு, எந்த கண்ட்ரி எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்தது நீங்கள் எந்த சிட்டிசன்ஷிப் கொடுங்க. அடுத்தது பாவர்ட்டி லைன், நீங்கள் எந்த கேட்டகரி அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பாவர்ட்டி லைனுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. அது நீங்கள் எந்த கேட்டகரி அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் RTI ரிக்வெஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த பாக்ஸில் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. நான் இந்த ஃபார்மேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபார்மேட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்பெக்டட் சார், குட் டே. அண்டர் RTI Act 2005 I am requesting you provide the information for the following query அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு 1 2 3 என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கும். நீங்கள் ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்ட பிறகு என்டர் செக்யூரிட்டி கோட்னு இருக்கும். அந்த செக்யூரிட்டி கோடை அங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதில் இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா SBI ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். SBI அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸாக சப்மிட் ஆகிடுச்சு. அதிகபட்சம் 30 நாளுக்குள்ளே உங்களுடைய RTIக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடச்சிரும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிரைவிங் லைசன்ஸ்க்காக நான் ஒரு RTI ஃபைல் பண்ணியிருந்தேன். அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட்
வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கான தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். சப்போஸ் அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா மேற்கொண்டு நீங்கள் அப்பீல் பண்ணலாம். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலிமா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் பெற முடியும். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டால் பயன்பெற்றவங்க வந்து மிக அதிக பேர். அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பற்றி தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.